உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களை ஆற்றில் வீசியது யார் என்பது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்புவனம் வட்டாட்சியர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் ஆற்றில் வீசுவர்களை கண்டுபிடித்து தரணும்னு சொல்லி சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் வட்டாட்சியர் திருப்பூணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காரு. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துல சிசிடிவி கேமராக்களே கிடையாது என காவல்துறை தரப்புல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே கீழடி, மடப்புறம், ஏனாதி, நெல்முடிச்சரை, பூவந்தி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் திருப்பூணம் வைகை ஆற்று பாலத்தின் மேல் தண்ணீர் மேல் மிதந்து கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. இது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி விளக்கம் அளித்திருந்தாங்க. இது குறித்து அவர் கூறியது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 13 மனுக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் 6 மனுக்கள் தாசில்தார் அலுவலகத்தில் பெறப்பட்டவையும் மீதமுள்ள 7 மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்டவை. இம்மனுக்களுக்கு ஏற்கனவே தீர்வு காணப்பட்டிருக்கு. ஆனால் பயனாளியிடம் இது குறித்த தகவல்கள் சென்றறியும் முன்பு யாரோ ஆற்றில் வீசப்பட்டுள்ளனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாரு. இதையடுத்து திருப்பூணம் வட்டாட்சியர் விஜயகுமார் திருப்பூணம் காவல் நிலையத்தில் சட்டவிரோதமாக மனுக்களை வைகை ஆற்றில் வீசி சென்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து தரணும்னு சொல்லி புகார் மனு அளித்திருந்தாரு. புகாரின் பேரில் திருப்பூணம் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை என்பது வெளியே தெரிந்திருக்கு. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இது பொதுமக்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது காவல்துறையினர் வைகை ஆற்று பாலம் மற்றும் வட்டாட்சியர் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றால வீடுகளை தீவிரமாக தேடி வந்திருக்காங்க.